ஸோ இதோட அடுத்த டோர்னமெண்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை until then it's me Madhu signing off from the commentary box. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி பிரீமியர் லீக் 2025 சீசன் 1. ஸோ அடுத்த மேட்ச் பவர் கைஸ், சீக்கிரம் உள்ள போயிடுங்க. அண்ட் அதோட நானும் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். டாடா பாய், see you மக்களே, டேக் கேர். விநாயகம் அண்ணா கொஞ்சம் எங்கே இருந்தாலும் இங்கே கமெண்ட்ரி அறிக்கை ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். It's a dot ball. விநாயகம்னா எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் அறிக்கை ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அருமையாக வீசப்பட்ட பந்து, 1 ரன்கள் மட்டுமே. விநாயகம்னா கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்கண்ணா. இங்கே அருமையான தடுப்பாட்டம், 1 ரன்கள் மட்டுமே. கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் கணேஷ். ஃபீல்டர் நேம், கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் நேம் யாரு? வினோத் சிசிலேருந்து 12th மேன் கொஞ்சம் இங்கே வந்துடுங்க. விநாயகம்னா கொஞ்சம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ கொஞ்சம் வந்துடுங்க.
இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த தனா அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. அற்புதமான ஒரு ஃபீல்டிங். சரவணன் ஃப்ரம் வினோசிசி. ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 2. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 1 over 2 for 1. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும். அடுத்த செகண்ட் ஓவர். பவுலர் நேம் சந்தோஷ் டு ரமேஷா சார் மோகன். வினோத் சிசிலிருந்து 12th மேன் யாருன்னா இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான 1, 2. எஸ், ஈஸி 2. வினோத் சிசி அணியிலிருந்து 12th மேன் யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா கமெண்ட்ரி வரைக்கும் வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருன்னா ஒருத்தருவாங்க. அப்படியே ஸ்கோரும் செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சலசலப்பும் ஆர்குமெண்ட்ஸும் இருக்காது. இன்று ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான ஒன்று. சிறப்பான ஒரு பந்து வச்சு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. கால் காப்பில் பட்டதா, அதாவது லெக் பைஸ் என்ற முறையில் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சந்தோஷ் ஃப்ரம் வினோத் சிசி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு சிறப்பான தடுப்பாடு. எளிதான ஒன்று. சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்தார். எளிதான ஒன்று. தொடர்ந்து 2 அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றிக்கிணை ருசிக்கு இது 2 அணி வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான போட்டி என்று கருத வேண்டும். மிகவும் சிறப்பாக தடுத்தாடப்பட்ட பந்து. ரன் அவுட் வாய்ப்புள்ளது இல்லை. சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் யூனிவர்சிட்டியில் இருக்கும் நண்பர். மீண்டும் சந்தோஷ் டு அவர் பேர் அருண். சிறப்பான ஒரு ஷாட் அது. 1, 2, 3, 4 பவுண்டரி. கடைசி பந்தில் பவுண்டரி எடுத்துள்ளார். பவுண்டரி விட்டுக் கொடுத்துள்ளார் சந்தோஷ். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 11 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 11 for 1. பவர் கைஸ். இந்த போட்டிக்கு பேருதவி விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும், எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த போட்டிக்கு பேருதவி விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்து தொடர்ந்து தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் சார்பாக மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து பிரபு டு மோகன். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான ஒன்று. ஈசி சிங்கிள்.
அடுத்த போட்டி நெக்ஸ்ட் மேட்ச் சிறப்பான ஒரு பந்து வீச்சு இல்லை என்று நடுவர் அறிவிக்கிறார். அகலப்பந்து நன்றி. இந்த போட்டிக்கு நடுவராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வைட், இது ஒரு அகலப்பந்து. மிகவும் சிறப்பான ஒரு ஷாட். அது சிறப்பான ஒரு ஃபீல்டிங், எளிதான ஒன்று. சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று. அடுத்த போட்டி யோகா சிசி வர்சஸ் NS ஃபால்கன்ஸ் அணியினருக்கு நடைபெற உள்ளது. ஆகவே இரண்டு அணி வீரர்களும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யோகா சிசி வர்சஸ் NS ஃபால்கன்ஸ். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. பிரபு அவர்கள் அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் நேர்த்தியாகவும் பந்து வீசிக் கொண்டிருக்கார். ரன்னுக்கு வாய்ப்பில்லை. டாட் பந்து வீச்சு. அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை நடுவர் அவர்களே சொல்லாமா? மூன்று ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 15 ஃபார் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 3 overs 15 ஃபார் 1. வினோத் சிசி வர்சஸ் பவர் கைஸ் அணியினருக்கிடையே போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4வது ஓவரை வீச வந்துள்ளார் சந்தோஷ். எதிர்கொள்பவர் மோகன். அடுத்த போட்டி யோகே சிசி வர்சஸ் NS ஃபால்கன்ஸ். சிறப்பான ஒரு பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான ஒரு ஃபீல்டிங். மூணுமே டக்கு டக்கு டக்குன்னு அந்த கண்ணமைக்கும் நேரத்தில் செம்ம பாலு, செம்ம பிளேடு, செம்ம ஃபீல்டிங். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ். சிறந்த முறையில் அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் அட்டகாசமாகவும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சந்தோஷ் ஃப்ரம் வினோத் சிசி. மீண்டும் ஒரு சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. குச்சி காப்பாளர் தவறிவிட்டுள்ளார். எளிதான ஒன்று. சந்தோஷ் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கார். அடிக்கவே முடியல, பேட்டில் படவே மாட்டேங்குது. சிறப்பான பந்து வீச்சு சந்தோஷ் ஃப்ரம் வினோத் சிசி. Three balls more. 3 balls more. Three balls to go. கரெக்டாக தான் கவுண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதுக்கெல்லாம் டவுட்டு? மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. தொடர்ந்து அற்புதமாகவும் அதிரடியாகவும் அட்டகாசமாகவும் நேர்த்தியான பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சந்தோஷ் ஃப்ரம் வினோத் சிசி.
ஒரு ரிவர்ஸ் ஷாட் சுவிட்ச் ஹிட் எளிதான ஒன்று. சிறந்த முறை ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் சரவணன் ஃப்ரம் வினோசிசி. சிறப்பான பந்து வீச்சு, பெருசாக ரன்னே போல அற்புதமான அதிரடியாகவும் பந்து வீசி கொண்டிருக்கிறார் சந்தோஷ். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, கால் காப்பில் பட்டதால் லெக் பை சென்ற முறையில் எளிதான ஒன்று. தொடர்ந்து போட்டி தான் சொன்னே தவிர டாஸ்க் இல்லை. வேணா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியல. சரி, ஓகே ஓகே. இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 19. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 4 overs 19 for 1. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட NS ஃபால்கன்ஸ் அணியிலிருந்து அணித்தலைவர் அவர்களும் யோகேசிசி அணியிலிருந்து அணித்தலைவர் அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். NS ஃபால்கன்ஸ் அணித்தலைவர் எங்கிருந்தாலும் கமெண்ட் அருகே வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மோகன் அவர்கள் ரிட்டையர்டு அவுட் என்ற முறையில் சற்று வெளியேறுகிறார். NS ஃபால்கன்ஸ் அணித்தலைவர் எங்கிருந்தாலும் கமெண்ட் அருகே வந்து டாஸ் போடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். யோகேசிசி அணியிலிருந்து டாஸ் போடுமாறு அணித்தலைவர் அன்புடன் அழைக்கின்றோம். 5வது ஓவரை வீச வந்துள்ளார் போலர் நேம் கிஷோர். சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான இமாலய சிக்ஸர் அளித்துள்ளார் அருண் தனது பவர் கைஸ் அணியினருக்காக. தொடர்ந்து சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் 2 அணி வீரர்களும் வெற்றிக்கணியை ருசிக்க. சிறப்பான பந்து வீச்சு, டாட் பால். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் ஒரு 6 ஓவர்கள் அடங்கிய போட்டி. பேட்டிங் கண்டிப்பாக ஆடி ஆகணும். இங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் ராஜ் கர்ணா அவர்கள் வருக வருக என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாடு, எளிதான ஒன்று இல்லை. சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் குச்சி காப்பாளர் கலை. இங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் ராஜ் கர்ணா மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் வருக வருக என்று தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். நன்றி. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. அடுத்து பவர் கைஸிலிருந்து பவர் என்று செல்லமாக அழைக்கப்படும் அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். எந்த பால் யார் எப்படி போட்டாலும் 6 4 6 6 தொடர்ந்து சிறப்பாக அதிரடியாக ஆடக்கூடியவர். கிஷோர் டு சரவணன். சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்பு இல்லதா? இல்லை, ரன் அவுட் வாய்ப்பு நழுவிடப்பட்டுள்ளது. மிஸ் அ சான்ஸ். ஃபேண்டாஸ்டிக் bowling from கிஷோர் from வினோசிசி. NS ஃபால்கன்ஸ் டாஸ் போடுங்கப்பா. டாஸ் போடு வந்தாங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இப்போது அடுத்த போட்டிக்கு NS ஃபால்கன்ஸ் அணியினருக்கும் யோகேசிசி அணியினருக்கும் டாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு செந்தில் அவர்கள் அவர்கள் தலைமையில் டாஸ் போடப்படுகிறது. செந்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக ஆஃப்டர் 5 overs 27 for 2. 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 27. 2 விக்கெட் இழப்பிற்கு
27 27 என்ன இப்போ டாஸ் யார் வின்னு போலிங்க பட் கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் சாண்டி சந்தானம். எதிர்கொள்பவர் அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர் பவர் ஃப்ரம் பவர் கைஸ். மீண்டும் சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த போட்டி யோகேசிசி அணியினர் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் முடிவை விரைவில் அறிவிப்பார்கள் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், சிறந்த முறையில் விக்கெட்டை வைத்துள்ளார் சாண்டி சந்தானம் ஃப்ரம் வினோசிசி. பவர் சற்று தடமாட்டத்திலும் ஏமாற்றத்திலும் வெளியேறுகிறார். பவரை எடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் பூங்கா. அடுத்த போட்டி யோகேசிசி வர்சஸ் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியினருக்கு இடையே நடைபெற உள்ளது. இதில் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் முடிவை விரைவில் அறிவிக்க உள்ளார்கள் யோகேசிசி அணியினர். கார்த்தி சிறந்த முறையில் கேட்ச் பிடித்துள்ளார். கார்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். டூ பால்ஸ் அப். சிறப்பான ஒரு பந்து வச்சு கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. தொடர்ந்து சிறப்பாகவும் அதிரடியாகவும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் வினோசிசி அணியில் இருக்கும் வீரர்கள். கடைசி மற்றும் இறுதி ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. சாண்டி அகைன் சாண்டி டு அருண். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான ஒரு பந்து வச்சு சிறப்பான ஒரு கேட்ச், ஒரு ட்ரை. அது அற்புதமான ஒரு அதிரடியான முயற்சி. குச்சி காப்பாளர் கலை. ஓவர் இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 29. 36 பந்துகளில் 30 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் வினோசிசி அணியில் இருக்கும் வீரர்கள். ஆஃப்டர் 6 overs 29 for 3. 36 பந்துகளில் 30 ரன்கள் எடுக்க வேண்டும். The target is 30 from 36 balls. Power guys. கண்டிப்பா இருக்கா சொல்லுவா விஜய் கேட்டிருக்காங்க. மைட்டி லைன்ஸ் அணியினருக்கும் மற்றும் அனைத்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும். சிறிது நேரம் காத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பாக இரவு உணவு அனைத்து வீரர்களுக்கும் வழங்கப்படும். தனா கிரிக்கெட்டிங் ஈவென்ட் நண்பர்கள் சார்பாக இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு பி கிரி அவர்களுக்கும், எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில் குமார் அவர்களுக்கும், கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மற்றும் தனா கிரிக்கெட்டிங் ஈவென்ட்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்த போட்டி யோகேசிசி வெர்சஸ் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியினருக்கிடையே இந்த போட்டி முடிந்தவுடன் உடனடியாக நடைபெற உள்ளது. இதில் டாஸில் வெற்றி பெற்று யோகேசிசி அணியினர் விரைவில் தங்களது முடிவை அறிவிக்க உள்ளார்கள். இதனை அடுத்து 2 அணி வீரர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் நண்பர்களுக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில் குமார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். டைம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக முடியுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நடுவர் அவர்களே, யூனிவர்சிட்டியிலிருந்து தோக்க ஆட்டக்காரர்களை விரைவாக களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய மேட்ச் நடத்தினோம். ஸோ தயவுசெய்து அனைவரும் ஒத்துழைக்குமாறு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை அன்புடன் எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் கோஆபரேட் எவ்ரிவன் டு ஃபினிஷ் within limited time, stipulated time. So please start the match within short minute. துவக்க ஆட்டக்காரர்களாக யூனிவர்சிட்டி அணியிலிருந்து சாண்டி மற்றும் கார்த்திக் அவர்கள் களத்தில் உள்ளார்கள். இதனை அடுத்து முதல் ஓவரை வீச வந்துள்ளார் பவர் கைஸ் அணியில் இருக்கும் நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜேக்கப் என்கின்ற நாகராஜ். அடுத்த போட்டி 2 அணி வீரர்கள் ஒரு முக்கியமான போட்டி யோகேசிசி வெர்சஸ் என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியினருக்கிடையே நடைபெற உள்ளது. ஆகவே பரபரப்பிற்கும் சுறுசுறுப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்று ஒரு அனல் பறக்கும் போட்டி என்று கருத வேண்டும். அடுத்த போட்டி என்எஸ் ஃபால்கன்ஸ் வெர்சஸ் யோகேசிசி. பவுலர் நேம் ஜேக்கப்பா. அங்கேருந்து இங்கே வந்தார், திருப்பி வந்துட்டாங்களா? ஜேக்கப் தான்ப்பா. ஜேக்கப் பந்து வீச எதிர்கொள்பவர் சாண்டி சந்தானம் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. இன்று நடைபெறும் அனைத்து போட்டிகளும் 6 ஓவர்கள் அடங்கிய போட்டி. நேரமின்மை காரணத்தினால் மாற்றி அமைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே வீரர்கள் அனைவரும் சிறப்பாக ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் பால். சிறப்பான பந்து, சிறப்பான தடுப்பாட்டம், மிஸ் ஃபீல்டிங், பவர் ஃப்ரம் பவர் கைஸ். 36 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யூனிவர்சிட்டி அணியில் இருக்கும் வீரர்கள். அடுத்து அகைன் நட்சத்திர பந்து வீச்சாளர் நாகராஜ் டு கார்த்திக். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. சிறந்த முறையில் தனது பந்து வீச்சை தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மிஸ்டர் நாகராஜ் ஃப்ரம் பவர் கைஸ். சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். சான்சல் எக்ஸ்ட்ராடனரி ஒரு கேட்ச். குச்சி காப்பாளர் மிஸ்டர் கணேஷ்
சிறந்த முறையில் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். முதல் விக்கெட்டை இத்துடன் சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் கொடுத்து வெளியேறுகிறார் மிஸ்டர் கார்த்திக். கார்த்திக்கை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் ஆதி. புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் ஆதி. என்னவோ தெரியல, கார்த்திக் இந்த சீசனில் சரியாகவே விளையாடல. நல்ல ஒரு பிளேயரு, சரியான ஒரு அதிரடி ஒரு ஆட்டக்காரர். சச் a beautiful talented at the age of 27 I think. நல்லா விளையாடுறாரு. அடுத்து அகைன் நட்சத்திர வீரர் பஞ்சு வீச்சாளர் ஜேக்கப் டு ஆதி. Beautiful, such a beautiful delivery from Jacob. Terrific delivery. தொடர்ந்து back to back dot balls. Such a beautiful delivery. Stunning ball from Jacob. First over அப்படியே அண்ணல் பறக்கும் ஒரு பால் தொடவே முடியல, அவ்வளோ சூப்பராக போட்டுருக்காரு. விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் இல்லை, எதுவுமே நல்ல ஃபீல்டிங்கு, நல்ல ஒரு ஷாட்டு. எல்லாம் மூணு டக்கு டக்குன்னு அந்த ஒரு ரன் அவுட் வாய்ப்பும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிறந்த முறையில் முதல் ஓவரை இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை ஒரு ரன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 1 for 1. இந்த போட்டியை சிறப்பாக உங்கள் மொபைலில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், இந்த போட்டியை சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த போட்டிக்கு பேருதவிகளை கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சென்னையில் எங்கே பார்த்தாலும் லைவ்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் தான். ரொம்ப சிறப்பாக அருமையாக அந்த டிஜிட்டல் வேற ஒரு தொழில்நுட்பத்தில் சிறந்த முறையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. bowler name beautiful bowling, such a beautiful delivery from Nanda. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து கால் காப்பில் பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. அகைன் நந்தா டு ஆதி. குச்சி காப்பாளர் அதாவது கேப்டன் கணேஷ் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செட் சொல்லலாம். சிறப்பான ஒரு ஷாட் அது. 1 2 இல்லை, ஒரு ரன் மட்டும். சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார். ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை. சிறப்பான ஒரு போட்டி, செம்மையாக போயிருக்கு. இரண்டு அணி வீரர்களும் வெற்றி கனியை ருசிக்க சிறப்பாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அகைன் நந்தா டு சாண்டி. சிறப்பான ஒரு ஷாட் அது. மிஸ் ஃபீல்டிங் இருந்தாலும் ரன் ஓடல, சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபீல்டிங், நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு டாட் பால். தொடர்ந்து அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக பந்து வீசிக் கொண்டிருக்கார் நந்தா ஃப்ரம் பவர் கைஸ். 30 ரன் தெரிஞ்சும் 30 ரன்னையும் டைட் பண்ணுறாங்கப்பா, நல்லா சான்ஸே இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு இல்லை, அற்புதமான அதிரடியான ஒரு ஆக்ரோஷமான அட்டகாசமான இமாலய சிக்ஸரை எடுத்துள்ளார் சாண்டி ஃப்ரம் வினோசிசி. ஓகே சிசி, போலிங்கா பேட்டிங்கப்பா? லாஸ்ட் பால், ஒன் மோர் பால், ஒன் மோர் டு கோ. பால் வந்துச்சு.
பவுண்டரி லைனில் ஆள் வேணும்ப்பா தானே, அவங்க தான் ஆடுறாங்க, ஆர்கனைசர் தான் ஆடுறாங்க. ஐ திங்க் யோகேஷ் சிசி அணியிலிருந்து மீண்டும் ஒரு 6 தொடர்ந்து பேக் டு பேக் 6. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு 6 எடுத்துள்ளார். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட் இழப்புக்கு ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 15 for 1. இன்னும் 15 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 24 பந்துகளில் 15 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் வினோத் சிசி அணியில் இருக்கும் வீரர்கள். குறிப்பாக சாண்டி பேக் டு பேக் 6 சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட ஒரு 6 அது. யோகேஷ் சிசி அணியிலிருந்து தங்களது அணி அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். போலிங்கா பேட்டிங்கா? போலிங்கா? போலிங் ஓகேப்பா, போலிங். அடுத்து ஜேக்கப் டு ஆதி. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு விக்கெட்டை வைத்துள்ளார் நட்சத்திர பந்து வீச்சாளர். ஆட்டத்தின் போக்கையே ஒரே ஓவரில் 6 விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை படைத்தவர், சக்தி வாய்ந்தவர் ஜேக்கப் ஃப்ரம் பவர் கைஸ். யோகேஷ் சிசி டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி பந்து வீச தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க நாங்கள் போலிங் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து என்எஸ் ஃபால்கன்ஸ் அணியினர் தங்களது தோக்க ஆட்டக்காரர்கள் விரைவாக களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு இந்த போட்டி முடிந்தவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிறார் முஸ்தா. இவர் ஒரு சிறந்த ஒரு மட்ட வீச்சாளர், ஆட்டத்தின் போக்கியே மாற்றக்கூடியவர். 2 வீரர்களும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறார்கள். 2 திறமைசாலிகள் பலப்பரட்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். சிறப்பான பந்து வச்சு ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில் கால் காப்பப்பட்டதால் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. மேலும் அணியின் எண்ணிக்கை ஒன்று உயர்கிறது. ஜேக்கப் டு சாண்டி. 2 6 வச்சிருக்காரு. ஹேட்ரிக் 6 அடிப்பாரா? பார்ப்போம். ஹேட்ரிக் 6 சாதனை நடைபெறுமா? ஹேட்ரிக் 6 சாதனை இன்னும் நடைபெறவில்லை. இன்னும் இருக்கு, சான்ஸ் இருக்கு. இந்த பால் போடல அவரு. கடைசியாக தான் சந்தித்த 2 பந்துகளில் 2 6 எடுத்துள்ளார் சாண்டி. இப்போது ஹேட்ரிக் 6 அடிக்க முயற்சிக்கிறாரா என்று பார்ப்போம். such a beautiful chance. எக்ஸலண்ட் ஆக்கர், வேற லெவல் பால். நட்சத்திர பந்து வீச்சாளர் என்று இப்போதான் அடிக்கடி சொன்னேன். அதை அப்படியே சிறப்பாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 6 பந்துகளில் 6 விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். இந்த போட்டியில் 3 விக்கெட் விழுந்துள்ளது. இந்த 3 விக்கெட்டையும் எடுத்தவர் அவரே. சிறந்த முறையில் அதிரடியாக ஆக்ரோஷமாக அட்டகாசமாக சிறப்பான ஒரு நேர்த்தியான பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜேக்கப். அடுத்து சாண்டியை அடுத்து புதிதாக கலந்து வந்து கொண்ட அணித்தலைவர் கலை. மீண்டும் ஒரு விக்கெட் வாய்ப்புள்ளதா? எது கிரிக்கெட்டில் எனிதிங் இஸ் பாசிபிள். அதே தான் லைஃப்லையும் வாழ்க்கையிலும் யாருக்கு எந்த டைமில் எதுவும் நடக்கலாம். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். சிறப்பான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. தான் சந்தித்த முதல் பந்திலேயே முதல் 6 அடித்துள்ளார் கலை. பியூட்டிஃபுல் 6 ஃப்ரம் கலை. வினோத் சிசி நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, இருப்பினும் சிறப்பாக தடுத்து அதை 6 மாற்றியுள்ளார் கலை ஃப்ரம் வினோத் சிசி. மீண்டும் ஒரு திறமைசாலிகள் பலப்பரட்சியில் ஈடுபட்டுள்ளார்கள்.
ஜேக்கப் டு கலை. பால் கொஞ்சம் கிடைக்கலையாண்ணா? பால் தேடுறீங்களா? கிடச்சிச்சா? நன்றி. பந்தை எடுத்து கொடுத்த நண்பர் அவர்களுக்கு தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் அகைன் ஜேக்கப் டு கலை. சிறப்பான பந்து வச்சு சிறப்பாக தடுத்தாடினார். லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. லாஸ்ட் பால். அடுத்த போட்டி யோகேசிசி வர்சஸ் NS ஃபால்கன்ஸ். இரண்டு அணிவரும் தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள் யோகேசிசி அணியிலிருந்து. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சில் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? இல்லை. ஓவர், டெரிஃபிக் ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 24. ஆஃப்டர் 3 overs 24 for 3. கடைசி 18 பந்துகளில் எவ்வளவு ஸ்கோர்? 24. ஓகே ஓகே ஓகே. கடைசி 18 பந்துகளில் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வினோத் சிசி அணியில் இருக்கும் வீரர்கள். இந்த போட்டிக்கு பேர் உதவியாக விளங்கிக் கொண்டிருக்கும் நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு வி கிரி அவர்களுக்கும் SA கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளரான செந்தில்குமார் அவர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தனா டு முஸ்தா. சிறப்பான ஒரு பந்து வச்சு எளிதான ஒன்று. அற்புதமான தடுப்பாட்டம். நல்ல ஒரு பந்து வீச்சு. ஒரு ரன் மட்டும். நோ பால். சாரி, ஃப்ரீ ஹிட் இருக்கா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஃப்ரீ ஹிட். இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால் பாது. நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டில் எதுவும் நடக்கலாம், ஆனால் விக்கெட் இல்லை. சிறப்பான ஒரு ஃப்ரீ ஹிட் பால். ரன் அவுட் வாய்ப்பு. எஸ், குச்சி காப்பாளர் தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி அணித்தலைவர் கலை அவர்கள் அன்புடன் போய்வா என்று சிறந்த முறையில் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். ரன் அவுட் என்ற முறையில் கலை சற்று தடுமாற்றத்தில் ஏமாற்றத்தில் வெளியேறுகிறார். சிறப்பான ஒரு விக்கெட். கணேஷ் ஃப்ரம் பவர் கைஸ், குச்சி காப்பாளர். இத்துடன் 4வது விக்கெட்டையும் இழக்கிறார்கள் வினோத் சிசி அணியிற்கு வீரர்கள். அது கலையை எடுத்து புதிதாக களம் வந்து கொண்டிருக்கிற அதிரடி ஆட்டக்காரர். போன மேட்சை அப்படியே டேர்னிங் பாயிண்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் என்று அறிவிக்க வேண்டும் மிஸ்டர் சரவணன். ஒரே ஓவரில் வேணுகோபால் அவர் ஓவரு பிச்சு எடுத்தாரு. நல்ல ஒரு பிளேயரு. மீண்டும் ஒரு சிறப்பான அற்புதமான அதிரடியான நேர்த்தியான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தனா ஃப்ரம் தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள். கேட்ச் ஆகுமா? எஸ், எளிதான ஒரு கேட்ச். கேட்ச் வாய்ப்பு நழுவிடப்பட்டுள்ளது. குச்சி காப்பாளர் சற்று தடமாற்றத்திலும் ஏமாற்றத்திலும் 2வது ஓவர் ரன்னு அவுட்டா? 3வது ரன். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை. தொடர்ந்து தடுமாற்றம் சற்று ஏமாற்றம். கேட்ச் வாய்ப்பு, ரன் அவுட்டு, ஓவர் த்ரோ எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு.
கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னல் வேக ஒரு ஓட்டம். வினோத் சிசி ஒரே ஸ்கோர்ஸ் லெவல் 29. இன்னும் ஒரு ரன் அடித்தால் வெற்றி. ஜஸ்ட் 1 more to win. லாஸ்ட் ஒரே ஒரு நச்சா வெற்றி. அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கியை மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர் சரவணன். வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் அவர்களை போன மேட்ச்சில் கதற விட்டாரு. டப்புன்னு மேட்சை மாற்றினாரு. மீண்டும் ஒரு அதிரடியை கேட்ச். எஸ், லாஸ்ட் ஒரு ரன் அடினோம். நல்ல ஷாட்டு, லைனில் கேட்ச். வேணுகோபால் அடித்த மாதிரி அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. சற்று ஏமாற்றத்துடன் தடமாற்றத்துடன் வெளியேறுகிறார். தனது விக்கெட்டை பறிகொடுத்து மிஸ்டர் சரவணன் ஃப்ரம் வினோத் சிசி. சரவணனை அடுத்து புதிதாக மட்டை வீச வந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் அனுப்பிவிடுங்க. ஐயோ, டைமில் ஒரு ரன் அடிக்கணும். யார் வேணாலும் அனுப்பிவிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நேரமின்மை காரணத்தினால் போட்டி விரைவாக நடத்தி தருமாறு அனைத்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ரன் அடிங்க, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அடுத்த போட்டிக்கு வீரர்கள் தயாராக உள்ளார்கள். அடுத்த போட்டி யோகேஷ் சிசி வர்சஸ் என்எஸ் ஃபால்கன்ஸ். ஸ்ரீபால் இவரும் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். ஒரு ரன் தான் அடிக்கலாம். இப்போ கேட்சா? இல்லை. ரன்அப் வாய்ப்புள்ளதா? இல்லை. மீண்டும் இத்துடன் வெற்றிக்கனியை ருசித்துள்ளார்கள். வினோத் சிசி அணியினருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தனா கிரிக்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக, மேலும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வினோத் சிசி அணியினருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு டிஃபெண்டு, சூப்பராக ட்ரை பண்ணாங்க. பவர் கைஸ் நல்லா ட்ரை பண்ணாங்க. நல்லா போச்சு மேட்ச்சு. இருப்பினும்